என்னாச்சு? நீங்களாவது சொல்லுங்களேன், என்ன ஆச்சு? எம்மா வெள்ளத்தாயி, நம்ம பிச்சைமுத்து கம்பு எடுத்துக்கிட்டு போய் நாட்டாம வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு தகராறுட்டு போனாலுங்க, என்னப்பா தகராறு கேட்க போறேன், அடிச்சுட்டாங்க. யாரு இந்த வெள்ளத்தாய் புருஷ மேல கை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு விசுவாசிக்கிட்டு போயிட்டானுங்களா? யாரு எப்படி அடிச்சது? வேற யாரா இருந்தாலும் எங்க சோழன் மட்டும் சும்மா விட்டு போனா அவன் குழந்தை உருவி மாலையா போட்டுக்க மாட்டோம். தாய் மாமங்கிறனால மாட்டுக்கு இருக்க பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. மண்டல அடிபட்டு பேச வர வேண்டியிருக்கு. ஆமா வெள்ளத்தாயி இவ்வளவு வேகமா போறாளே, வரிச்செடிக்கு நாம தான் போகணும்னு தெரிஞ்சா நம்ம கிடைக்கிற நெல்லிச்சோறும் போயிடுவோம்ப்பா. சொல்லல சின்னையா, வெள்ளத்தாய் கூட ராத்திரி பகலமாக்குற பயம் நானு. எந்த பாயிண்ட் தொட்டு ஆடுவா, எந்த பாயிண்ட் தொட்டு ஆடுவா நமக்கு தான் தெரியும். நம்ம மேல ரத்தத்தை பார்த்துட்டோம்ல, நடக்க போற வேடிக்கை நீங்க பாருங்க. எதுக்கு அடிக்கணுங்க? வச்சவளை இறக்கி வச்சாரா இல்ல திங்க சொத்துல மண்ணள்ளி போட்டாரா? எதுக்கு அடிக்கணுங்க? வெள்ளத்தாய், என்ன நடந்ததுன்னு தெரியாம என் தாயி சத்தம் போடுது. நாட்டுக்கார பெரிய வீட்டு மாப்பிளையா வந்து இத்தனை நாள நாம அவமானப்பட்டது போதும் தானே. இன்னைக்கு தகுந்த மகனை சேர்ந்து ஒரே அடி அடிச்சு கொண்டு தானே கதனை கட்டிங்க. இங்க வரு வெள்ளத்தாயி, எதுக்கு இப்படி முன்ன பின்ன தெரியாத மாதிரி ஒரு சத்தம் போடுத? மூணாவது மனுஷன் மாதிரி பேசாதத்தா. நமக்குள்ள எளவு வேண்டாம். உயிர் போயிருந்தா அத்தாலும் மகனை சேர்ந்து திரும்பி கொடுத்திருப்பியல. அத்தா, நமக்குள்ள எந்த ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் உறவு அத்து போச்சு. என் புரிஞ்ச வீட்டு உறவத்தை பாத்தீங்களே. அத்தா, எந்த சந்தாசமும் வேண்டாம், சம்மந்தமும் வேண்டாம். அம்மா தாயி, நாங்க வந்து படியை வந்து சம்மந்தம் பேச வரல. ஓடி ஓடி தாய் மாமன் நினைச்சு வந்தேன். இப்படி என் புரிஞ்ச உயிர் போறீங்களா? வெள்ளத்தாய், நீ வீட்டுக்கு போற ஒரே அடியா நானாதாக்கணும் தானே பாத்திய. சரி போற புருஷன ரத்த கிளறியா கொண்டு வந்து போட்டாங்களே. இனி இந்த ஜென்மத்துக்கு மூஞ்சில முழிக்க மாட்டேன். ஆத்தா, இனி படி மெதிப்ப. ஆமா சொல்லல, நீ எங்க மரத்தான கோவில் இருக்கீண்டா பேட்டி, அதுக்கு மேல சட்டை கூச்சமெல்லாம் போட்டிருக்கியே, உனக்கு அறிக்கையா? சின்னையா, மனசுக்கு அடிப்புக்கு என்ன மட்டும் தப்பிச்சுட்டு இருக்கிற? மரத்தெல்லாம் வேட்டாயம் பேசுக்கிறியா? பதில் எனக்கு கிடைக்கலையா? ஓ, அது புருஷனை ரத்த காயத்தோட பார்த்த உடனே மனசு பொறுக்கல, கழுத வந்து கத்திட்டு போயிருச்சு. தாய் பிள்ளைக்குள்ள என்ன தாய் பிள்ளை? அவ புருஷன் பெரிய யோகிய மாதிரி வந்து வக்காலத்து வாங்கி பேசிட்டு போறா. என் புருஷன் இந்த ஊருக்கே குழந்தை மாதிரி. அவரை கேளா பேசினா நான் சும்மா இருப்பேனா? லட்சுமி, அத்தை, இது வரைக்கும் உங்க வார்த்தை மீறி பதில் பேசிருக்கா? இவ்வளவு உதவ வந்ததுக்கு அப்புறம் அது வீட்டு சம்மந்தம் வேண்டாம், பொண்ணு வேண்டாம். தகப்ப எழுதா பொண்ணு எடுக்கணும், தலைவிரியான தாய் வழியில பொண்ணு எடுக்கலாம். லட்சுமி என்ன இப்படி? நாளைக்கு காலையில உங்க அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஆத்தா, இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டு கேட்டு இப்படி காரணமா போயிட்டோம். இனிமேலாவது பேசாம இரு. நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க போறோம். வசந்தி தான் உங்க அப்பா மான மரியாதையோட வாழ் நினைச்சுன்னா வாய முடியும். சும்மா இரு. ஏய் சுந்தரபாண்டி, சுந்தரபாண்டி, என்னல யோசிக்க? ஓ லட்சுமி, ஆத்தா என்ன சொல்லுதா? நான் வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு உள்ள படுத்திருக்காங்க. ஓஹோ, ஆத்தா புறப்பட்டு போலாம். ஆத்தா, ஆத்தா ஒன்னத்தானே? அப்படியா? யாரு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, சுந்தரபாண்டியோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு தான் இந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வைக்க. என்ன மூக்கையா? ஐயா, போகுதுன்னு முடிவே பண்ணிட்டு ஐயா. பச்சை புள்ள எட்டி உடைச்சதுக்காக பழி வாங்க கிளம்பிட்டியே. ஆனா அந்த கழுகுதான் புருஷன் அடிபட்ட ஆத்திரத்துல என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம வந்து பேசிட்டு போயிட்டா. ஐயா, நீ ஊருக்கே பொறுமை சொல்ற ஐயா. நீ முக்காக வேற சொந்தம் தேடி போறிய. அடிச்சு அடிச்சு எழுதுறதுக்கு என்ன ஸ்லேட் எடுத்த ஐயா. வெள்ளத்தாயி வேற யாரையா? என் ராசாவோட வம்சாவளியா. வெள்ளத்தாயை பத்தி இனிமே பேசாத. சரியா, உன் மனசுப்படி அவன் பண்ணது எல்லாமே குத்தமா இருக்கட்டையா. அந்த சின்ன புள்ள வசந்தி என்னையா குத்தம் பண்ணா? ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிருச்சு இல்லையா? ஐயா, என்னப்பா ஆட்டோ கொடுத்துட்டு சொன்னாங்க. யாரையா கொடுத்து விட்டது? வெள்ளத்தாய் புருஷன் தானே? இல்லட்டா, வசந்தி தான் கொடுத்துட்டாங்க. அதான் என்னமோ வசந்தி என்ன குத்தம் பண்ணான்னு கேட்டிய? ஒருமா கொடுத்து சூறாட்டி திரும்ப வச்சிருக்கா. சொந்தத்தை அடிச்சிருக்கிறது யாரும் தெரிஞ்சிட்டு இல்ல. இப்போ நீ வரமாட்டிய? போய் வண்டியில இல்ல ஓடி இதெல்லாம் பார்க்க போய் வண்டியில இல்ல. மூக்கையா,
வீரசுந்தர பாண்டிச்சேவன் பொண்டாட்டி வயிறறிஞ்சு சொல்றேன்டா, வயிறறிஞ்சு சொல்றேன்டா. என் பேத்திய தவிர வேற எந்த சிறுக்கி இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க முடியாதுடா, மிதிக்க முடியாது, மிதிக்க முடியாது, மிதிக்க முடியாது. தாத்தா, சித்தப்பா, என்னை வாழவும் விட மாட்டேங்க, சாகவும் விட மாட்டேங்க. அக்காவும் வாழாவட்டியா ஆக்க வேணும் நீ மிரட்டதுனால தானே அத்தனை பெரிய அவமானப்படுத்திட்டு பின்னாலே வந்த. ஐயோ எல, என் தாய் இல்ல குடும்பப்படுத்திட்டு. தண்ணிக்கு விழுத்தாயம்மா, வண்டி நிறுத்துறா, வண்டி நிறுத்து. இந்த பாட்டி அந்த பக்கமும் தெரியல. வசதி பிள்ளை உங்க அண்ணன் போல இருக்கிறீங்க போல இருக்கு. என்ன இது, என்ன இது? அக்கா, என் மையனா என் மகனுக்கு எடுத்துட்டு தம்பி மேல பழி போட்டு கட்டி வச்சுட்டாங்களா? யாரோ சொல்லி தப்பு கவலையா இருக்கீங்க. தெரியலையே. தங்கராசு, 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 ஐயோ லட்சுமி, காட்டு காட்டியே வாழ்க்கை போல பாவி. தங்கராசு, 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 ஐயோ ஐயா, மூக்கையா, அந்த பயலை கொல்லி வைக்க சொல்லியா? குருசாமி, முதல்ல காரியம் முடியட்டும், அந்த பயலை கொல்லி வைக்க சொல்லி தொடர்ந்து. கையாளியா கொண்டு போட வந்த சத்தியமா என் புள்ள வேக மாட்டான். என்ன புடிச்ச சத்தம் மட்டும் பேசுறேன், நிறைய பாக்குறேன். மானம் போனதுக்கு அப்புறம், நான் பெத்த புள்ள போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? இப்ப என்ன பண்ண? உனக்கு கொல்லி வைக்கிற யோகிதை கிடையாது இங்க. இது நான் பெத்த புள்ளடி. ஒன்னால தானே செத்தா,
இது நான் பத்தி பிள்ளைகள் சொல்லு கொல்லி வைக்காம போயிடுறேன். நான் தாங்கிட்டு புட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசாம போயிடுறேன். இந்த மாதிரி கோழிக்கும் குஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாத கொலைக்கார பாவிய புருஷன் சொல்றதை விட எனக்கு புருஷனே வேண்டான்னு சொல்லிடலாம். உன்னை பத்தி எனக்கு தெரியுது. புருஷன் வேண்டாம் வாயில் தான் சொல்ல முடியும். தாலியை கழட்டி வச்சுட்டா போயிடுவேன். ஏய், வாயை மூடிட்டு இருந்தா என் பொண்டாட்டிகளை கௌரவத்தில் சுத்திட்டு இருக்கலாம். வாழா வெட்டி அவமானப்படணும்னா தகராறு பண்ணு. வாழ வெட்டியா இருக்கிறத விட உன் பொண்டாட்டியா இருக்கிறது அவமானம். இது வரைக்கும் உனக்கோ எனக்கு இருந்த ஊட்டு உறவு இப்ப பிள்ளையும் உன் தாலியும் தான். பிள்ளைக்கு கொள்ளி வச்சுட்ட. நீ கட்டின தாலிக்கும்